சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வறுமை நீங்கி செல்வம் பெருக ஐயப்பனோட வழிபாடு. இத பத்தி தான் பார்க்க போறோம். கார்த்திகை மாதம் பல தெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததா இருந்தாலும், கார்த்திகை அப்படின்னா பெரிய அளவுல பேசப்படுறது சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து செல்றது தான். அப்படியான ஐயப்பன 48 நாட்கள் கடுமையா விரதம் இருந்து இருமுடி கட்டி அவரோட தரிசனத்த பார்க்கிறதே பெரும் பாக்கியம்னு சொல்லலாம். இந்த ஐயப்பன மட்டும் நாம நெனச்ச போதெல்லாம் தரிசனம் செய்ய முடியாது. அவர தரிசனம் செய்ததுக்குன்னு கடுமையான விதிமுறைகளும், நேரமும் உண்டு. இந்த இருமுடி வழிபாட்ட எல்லாராலயும் செய்ய முடியாது. அதனால ஐயப்பன வீட்ல இருந்தபடியே கார்த்திகை மாதத்துல ஐயப்பன எப்படி வழிபட்டா நம்மளோட வறுமை நிலை மாறி, செல்வ நிலை உயரும் அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்ட கார்த்திகை மாதத்தோட கடைசி நாள்ல தான் இருக்கணும். இந்த வழிபாடு செய்றதுக்கான காலம் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில செய்யலாம். இந்த வழிபாடு செய்றதுக்கு உங்ககிட்ட ஐயப்பனோட திருவுருவ படம் இருந்தா, அத வச்சு பூஜை செஞ்சுக்கோங்க. படம் இல்ல அப்டின்னா பரவால்ல. தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தையே ஐயப்பன பாவிச்சு வணங்கலாம். அடுத்ததா ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதுல முழுவதுமா பச்சரிசிய மஞ்சள் கலந்து பரப்பிடுங்க. அடுத்து 7 மண் அகல் விளக்க எடுத்து பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற தயாரா வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து 3 சிறிய கிண்ணங்களையும் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கிண்ணத்துல நெய், மற்றொரு கிண்ணத்துல 3 பழங்கள் ஒண்ணா சேர்த்து வைக்கணும். அது உங்களுக்கு விருப்பமான எந்த பழங்களா வேணாலும் இருக்கலாம். இன்னொரு கிண்ணத்துல நைவேத்தியமா தேங்காய் சாதம் வச்சு வழிபடலாம். இப்போ வாழை இலையில பரப்பி வச்சிருக்கக்கூடிய அரிசிய பூஜை அறையில வச்சு அத சுற்றி நைவேத்தியத்த வச்சு வழிபடுங்க. அதுக்கப்புறமா 7 அகல் விளக்க பச்சரிசிய பார்த்தவாறு சுற்றி வச்சு ஏத்தணும். இந்த விளக்குகள ஏத்துனதுக்கு அப்புறமா நீங்க கிழக்கு இல்லன்னா வடக்கு திசைய நோக்கி அமர்ந்து ஐயப்பன மனசார வேண்டிக்கோங்க. இந்த நேரத்துல சுவாமியே சரணமய்யப்பா அப்படின்னு இந்த வார்த்தைய 108 முறை ஐயப்பன நினைச்சு சொன்னதுக்கு அப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜைய நிறைவு செஞ்சுக்கலாம். பூஜை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா நைவேத்தியமா வச்ச பிரசாதத்த 10 வயதுக்கும் குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறமா வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நெய்வேத்தியங்கள சாப்பிடலாம். ஐயப்பன நினைச்சு செய்யப்படக்கூடிய இந்த எளிய வழிபாடு நம்மளோட வாழ்க்கைய மாற்றக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஐயப்பன பார்க்கறதுக்காகவும், அவரோட தரிசனத்த பெறுவதுக்காகவும் கோடான கோடி மக்கள் அவர நாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல இருந்தபடியே எளிமையான முறையில அவர இப்படி வணங்கி அவரோட அருளையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பார்க்கலாம் ஐயப்பன பற்றி. நாளைக்கு இன்னொரு தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.